இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஸ்ரீ விநாயக சதுர்த்திக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திக்கும் கடவுளுக்கு நைவேத்தியமாக வச்சு வழிபடலாம். குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான உருண்டை. செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பொட்டுக்கடலை சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெள்ளைப்பாகில் சேர்த்து உருண்டை பிடிக்கும்போது வறுத்து சேர்த்தோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே சேர்த்து உருண்டை பிடிச்சோம்னா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம வறுக்கிறோம். இப்போ வறுப்பட்டுடுச்சுங்க, தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்து முதல்ல வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே கடாயில் வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாகு பதம் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாகு பதம் பார்க்குறதுக்காக ஒரு சின்ன பவுலில் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதித்து நல்லா திக்காகிற வரைக்கும் கலந்துக்கிட்டே நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாகு பதம் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு, அதனால் பாகு பதம் இன்னும் வரல. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு பலகாரம் பண்ணும்போது உப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி திக்காக வரணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாகு பதம் வந்துடுச்சான்னு சொல்லி. பாருங்கள், அப்படியே நிற்கிது. இப்போ உருண்டை பிடிக்க வருதுங்க. உருண்டை பிடிக்க வந்துடுச்சுங்க. பாருங்கள், இப்படி போட்டோம்னா டங்கில் ஒரு சவுண்டு வரணுங்க. பாருங்கள், வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பாகில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தட்டில் கொஞ்சம் நெய் தடவிட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. உருண்டை சூடாக இருக்கும்போது தான் பிடிக்கணும், ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாங்க. கை சுடும். அரிசி மாவு கூட தடவி பிடிக்கலாம். அரிசி மாவு தடவி பிடிச்சோம்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் உருண்டை. கைக்கு கொஞ்சம் நெய் தடவுறதுனால நம்மளுக்கு சூடு தெரியாது. சூடாக இருக்கும்போது பிடிச்சாதாங்க அந்த உருண்டையே நல்லா வரும். கொஞ்சம் அழுத்தி பிடிங்க, நல்லா வரும். நீங்கள் அரிசி மாவு வேணுமென்னா கூட தடவி பிடிக்கலாம். அரிசி மாவு தடணுமென்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். பொட்டுக்கடலை உருண்டை ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.